வக்கீல் அண்ணாமலை கிட்ட இன்னும் 2 நாள்ல உங்க வீட்ட ஏலத்துக்கு விட சொல்லி கோர்ட்ல நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அதுக்கான நோட்டீஸ் தான் இது அப்படின்னு அண்ணாமலைட்ட காமிச்சதும், அண்ணாமலை அதை பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அப்பனா என் வீடு எனக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா மயங்கியே விழுந்துடுறாங்க. உடனே எல்லாரும் சேர்ந்து என்னாச்சுன்னு எழுப்பி தண்ணி தெளிச்சு விடுறாங்க. விஜயா எழுந்துடுறாங்க. எங்க அப்பா எனக்காக ஆசையா கொடுத்த வீடு என்னால அது என் கையை விட்டு போற மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு விஜயா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை இப்ப யோசித்து என்ன செய்ய, உன் பையனும் நீயும் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் அப்படின்னு அண்ணாமலை திட்டிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் பாட்டி வர்றாங்க. பாட்டி வந்ததும் எல்லாருக்குமே பாட்டி பார்த்து ஷாக்கா இருக்குது. என்ன பாட்டி திடீர்னு நீங்க வந்திருக்க அப்படின்ட்டு முத்து கேட்குறாங்க. என்னடா இவ்வளவு விஷயம் நடந்திருக்கான எல்லாரும் சேர்ந்து எங்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்களே அப்படின்னு பாட்டி சொன்னதும், இல்லை பாட்டி உனக்கு எதுக்கு கஷ்டம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் சொல்லலை அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி விஜயா கிட்ட போயிட்டு என் பையனை ரோடுக்கு கொண்டு வர அளவுக்கு பண்ணிட்டியே அப்படின்ட்டு விஜயா மேலே பாட்டி கோவமாக இருக்கிறாங்க. இந்த அண்ணாமலை நீனாச்சும் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு உனக்கு தோணலையா அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்காங்க. எதுக்குமா உங்களுக்கு சிரமம் கொடுக்கணும், அதுக்காக தான் சொல்லலை அப்படின்னு அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரியா எவ்வளோ பணம் தேவைப்படுது, இங்கே நான் பணம் கொண்டு வந்திருக்கேன் ஊர்லேருந்து இடத்த விற்று, இந்தா எவ்வளோ பணம் வேணுமோ இன்னும் எவ்வளோ வேணுமோ சொல்லு, அம்மா உனக்கு ரெடி பண்ணி தரேன். நீ இப்படி கலங்கி போய் நிற்கிறது என்னால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. விஜயா இங்கே வாங்கலாம் அவ்வளோ பேசுறியே, எவ்வளோ ஒருத்திக்கிட்ட ஏமாந்துட்டு வந்து நின்றுட்டு இருக்கே, யாரு அவ நான் பார்க்கணும் முத்து, என்னை கூட்டிட்டு போ, அவளை 4 கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னதும் முத்து இருந்துட்டு வா பாட்டி இப்போவே போகலாம்னு சொல்லிட்டு சிந்தாமணி வீட்டுக்கு முத்து பாட்டியை கூட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு இங்கே பாரு என் மருமக கிட்ட சைன் வாங்கின பேப்பரை கொடு, அதுக்கடுத்து என் வீட்டு பத்திரமும் எங்களுக்கு வேணும், இந்தா உனக்கு தேவையான பணம், இந்த மாதிரி ஏமாந்தி சம்பாதிக்கிறதெல்லாம் உன் உடம்புல எப்படி தான் ஒட்டுதோ. சிந்தாமணியை 4 அரைகிறாங்க. என்னடி எவ்வளோ தைரியம் இருந்தால் என் குடும்பத்தையே ஏமாத்திருப்பேன், என் குடும்பத்தை ஏமாற்றி நடுத்தருவில் கொண்டு வரலான்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருப்பேன், நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா, இந்த மாதிரி இனிமேல் யார்கிட்டையும் வச்சுக்கிட்டேன், அது தெரிஞ்சிச்சு நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு பாட்டி வந்து சிந்தாமணியை மிரட்டுறாங்க. உடனே சிந்தாமணி இங்கே பாருங்க, கடன் கொடுக்க வேண்டியது இருந்துச்சுல, என்கிட்ட பணத்தை வாங்கினீங்களா, அதுக்கு கொடுத்துட்டீங்கல்ல, அதுக்கான பத்திரத்தை நான் தரேன், வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கும், இந்த மாதிரி அடிக்கிற வேலைலாம் வச்சுக்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. ரொம்ப பேசாமல் போய் பத்திரத்தை எடுத்துட்டு வாடி அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. உடனே சிந்தாமணி பத்திரத்தை எடுத்துகிட்டு வராங்க. விஜயா சைன் போட்ட பேப்பர் இங்கே அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி கேட்டதும் அதையும் அந்த சிந்தாமணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. முத்து இதெல்லாம் சரியா இருக்கான்னு பாரு அப்படின்னு பாட்டி சொன்னதும் முத்து அதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்குறாங்க. உடனே வா பாட்டி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு கெட்டது செஞ்சால் அவங்களுக்கு கெட்டது தான் நடக்கும், நல்லது செஞ்சால் நல்லது தான் நடக்கும். இப்போ பார்த்தியா எங்கள் வீட்டை நாங்கள் மீட்டுட்டோமா, எங்கள் வீட்டை எழுதி வாங்கணும்னு கனவு கண்டுட்டு இருந்தால, அதெல்லாம் இனிமேல் நடக்காது அப்படின்னு முத்து வந்து சிந்தாமணி மறைச்சிட்டு வராங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த பிரச்சனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.